சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தப்பையே நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி அவர் வாங்கல கன்ஃபியூஷனே தேவையில்லை. பேரல் என்கொயரி பண்ணாரன்னு கூட இப்பதான் மேடம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல் அதனால சார் அதே மாதிரி இன்னொரு மற்றொரு சந்தேகம், அவருக்கு ஒரு வீடு இருக்கு, அடுக்குமாடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவர் சொந்தமா ஒரு குடிசை வீட்டுல போய் அவங்க தற்கொலை செய்து கொண்டார் அந்த ஒரு கேள்வி. ஏன்னா யாருமே ஆள் நடமாட அந்த மெயில்ல அவர் சொல்லியிருக்கிறார், சூசைட் மெயில் அனுப்பிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்தை ஏன் அவர் சூஸ் பண்ணார்னு சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்சிருச்சா சார்? ஏன்னா நிறைய பேர் அடுத்ததுக்கு போலாம். பரவாயில்ல கேட்கட்டும். சரி, அதோட முடிச்சுக்கோமா, கடைசி கேள்வி வச்சுக்கோமா. சரி, அதாவது ஒரு பினான்சியல் ஃப்ராட் பண்ணதை அவரு மெயில்ல ஒத்துக்கிறார். அந்த பணத்தை வச்சு வாங்கப்பட்ட இடம் அதையும் அவர் அனுப்பினதாக தான் இருக்குது. அவரோட அபிஷியல் மெயில் ஐடி தான். அவர் அனுப்பிச்சது எல்லாமே அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் அவர் இதுல இருந்து வந்ததுக்கான செக் பண்ணி நீங்க என்னைய பார்த்து நீங்க கமிஷனர் தான் இப்படின்னு உறுதியா சொல்றீங்கன்னா அதுக்குன்னு எல்லாம் எடுத்துக்காம அந்த மாதிரி தான். மெயில் ஒருத்தர் ஐடி கிரியேட் பண்ணி பல டீலிங் பண்ணிருப்பாங்க இல்லையா. மெயில்ன்றது அன்னைக்கு கிரியேட் பண்ண மெயில் இல்லையா. காலங்காலமா அந்த மெயில இருந்து எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருப்பாரு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வச்சு அவரோட மெயில் தான். அதை எடுத்து சொல்றோம். வேற அவருக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. அவர் கிளாரிஃபை பண்ணாம நான் விடுறதா இல்லைங்க. துணை ஆணையர் மீது தவறுனா துறை ரீதியான, அதாவது அந்த 1 கோடிக்கு மேல இருக்கிறத விசாரிக்க கூடாது. அவர் விசாரித்ததுங்க நான் கொடுத்ததா எனக்கு முன்னாடி இருந்த காவல் ஆணையாளர்கள் அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அதை பண்ணது தவறுன்ற அந்த காரணத்துக்காக தான் கொண்டு வந்து சிசிபில புகார்தாரரை விசாரிச்சு மேலும் அவங்க சொல்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு 40 கோடிக்கு மேல வந்து ஃப்ராட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. சிசிபில பொறுமையா தான் பண்ணுவாங்க. இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்து 7 வெல்ஸ்க்கு C3 7 வெல்ஸ். அதாவது நம்ம இந்த C3 7 வெல்ஸ் லிமிட்ல ஒரு பாடி நமக்கு கிடைக்குது. பாடி வந்து சஸ்பீசியஸ் டெத்னு போட்டு நம்ம விசாரிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டத்தில் எது மர்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஸ்ட்ராங்குலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்போ வந்து எந்த குழுவும் இல்லை நமக்கு. டிசீஸ்ட் யாருன்னு தெரியாது, அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. அப்போ சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கார் வருது. அந்த காரோட நம்பர் எடுத்து அது வழியா ட்ரேஸ் பண்ணி அந்த கார் அங்கே யார் கொண்டு வந்தாங்கன்னு பிடிக்கும் பொழுது அந்த இது வந்து மர்டர்னு நமக்கு தெரிய வருது. அந்த கார் அப்போ அங்கே கொண்டு வந்தவங்கலாம் பிடிச்சிட்டோம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பேர்? 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அங்க இது வந்து மோட்டிவ் எப்படின்னா, இது நம்ம மாநிலம் இல்ல, பக்கத்துல ஆந்திரா மாநிலத்துல ஒரு கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில ஒரு கேண்டிடேட்டா முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுல இவர் வந்து இந்த இறந்து போன அவரு ஆப்போசிட் குரூப்புக்கெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாரு, சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாட்டேன். ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு ஏன் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்த வகையில் இங்க வந்துட்டு போனதுல இந்த ரூட் தெரியும். ஸோ அதனால இங்க கொண்டு வந்து போட்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு கொண்டு வந்து அது விசாரணை முடியல சொல்லலாம். நாங்க கொலைன்னு தான் இது. அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சா? C3 7 வெல்ஸ். அடுத்து நான் இந்த இதுல நுங்கம்பாக்கத்துல அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் 45 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீனின் இறப்பு தற்கொலை என்று தெரியவந்திருப்பதாகவும்
அறிவியல் பூர்வமாக மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையிலும் அந்த முடிவே தெரியவந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனுக்கு தான் விடுப்பு கொடுத்து அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் நவீன் அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறையினர் அவரை மிரட்டியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டு அவர் விளக்கமளித்தார். நவீனின் மரணம் தொடர்பாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் அது தற்கொலை போன்றே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனுக்கு விடுமுறை கொடுத்ததும் நான் என்றும் அவர் கூறினார். நவீன் அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறை அவரை மிரட்டியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு நவீன் மரணம் தொடர்பான விளக்கத்தை கொடுத்தார். அதனை பார்த்தோம். 45 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீனின் உயிரிழப்பு தற்கொலைதான் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை நடந்து வந்தது. தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண், நவீனின் மரணம் தற்கொலை போன்றே இருப்பதாகவும் இது தொடர்பாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் முடிவுகளும் தற்கொலை என்றே தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்டு பேசினார். மேலும் நவீன் உயிரிழப்பதற்கு முன்பாக அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறையினர் தன்னை எங்கும் மிரட்டவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனையும் குறிப்பிட்டு காவல் ஆணையர் அருண் பேசினார். திருமலா நிறுவன மேலாளர் மரணம் தொடர்பாக காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்திருக்கிறார். திருமலா நிறுவன மேலாளர் நவீன் மரணம் தற்கொலை போன்று இருக்கிறது என்று அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரின் மரணம் தற்கொலை போன்றுதான் உள்ளது என்றும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ததில் தற்கொலை என்றே தெரியவந்திருப்பதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். திருமலா நிறுவன மேலாளர் நவீன் மரணம் தற்கொலை போன்றுதான் உள்ளது என்று சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கமளித்திருக்கிறார். அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ததிலும் தற்கொலை என்றே தெரியவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். $45 கோடி ரூபாய் மோசடி தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளரின் இறப்பு தற்கொலைதான் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரின் மரணம் தற்கொலை போன்றுதான் தோன்றுவதாகவும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ததிலும் தற்கொலை என்றே தெரியவந்திருப்பதாகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். நவீன் மரணம் தற்கொலை போன்றே இருக்கிறது என்றும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ததிலும் தற்கொலை என்று தெரியவந்திருப்பதாக காவல் ஆணையர் அருண் அவரின் மரணம் தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். 45 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளரின் உயிரிழப்பு தற்கொலைதான் என்று ஏற்கனவே காவல்துறையினர் கூறி வந்த நிலையில் தற்போது நவீனின் மரணம் தற்கொலை போன்றே இருப்பதாகவும் மேலும் அறிவியல் பூர்வமாக நடத்திய ஆய்வு முடிவுகளும் அது தற்கொலை என்றே தெரியப்படுத்துவதாகவும் காவல் ஆணையர் அருண் இது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மேலாளர் நவீனை காவல் துணை ஆணையர் அலுவலகம் அழைத்து விசாரிக்கவில்லை என்ற விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். உயிரிழந்த நவீனை அழைத்து விசாரிக்கப்படவில்லை என்றும் அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நவீன் அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறை மிரட்டியதாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருமலா நிறுவன மேலாளர் நவீன் மரணம் தற்கொலை போன்றுதான் உள்ளதாகவும் இது தொடர்பாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தியதில் தற்கொலை என்றே தெரியவந்திருப்பதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். மேலும் மேலாளர் நவீனை காவல் துணை ஆணையர் அலுவலகம் அழைத்து விசாரிக்கவில்லை என்றும் நவீன் அனுப்பிய மின்னஞ்சலில் காவல்துறையினர் மிரட்டியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் காவல் ஆணையர் அருண் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.
45 கோடி ரூபாய் மோசடி தொடர்புடைய திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளரின் உயிரிழப்பு தொடர்பான விளக்கத்தை காவல் ஆணையர் அருண் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவரது மரணம் நவீனின் மரணம் தற்கொலை போன்றே இருப்பதாகவும் இது தொடர்பாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இது தற்கொலை என்றே தெரிய வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நவீன் தனது மின்னஞ்சலிலும் காவல்துறையினர் தன்னை மிரட்டியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார்.